வெல்கம் டு ஹவுஸ் ஆஃப் ஆத்யா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கிராமத்து ஸ்டைலில் கருவாட்டு குழம்பும் ராகி களியும் இன்றைக்கி நம்ம செய்யலாம். கிராமங்களில் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இந்த குழம்பு செஞ்சுருவாங்க. அதே மாதிரி வேறு ரொம்ப குயிக்காக வீட்டில் நீங்கள் ரொம்ப ஈஸியாக செய்யலாம். பொச்சக்கொட்டை போட்டு நல்ல ஒரு கருவாட்டு குழம்பு. ராகி களி அதே மாதிரி ரொம்ப சிம்பிள் மெத்தட். பாரம்பரிய முறையில் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் கிளறணும், கட்டி விழுகாமல் கிளறணும், இந்த மாதிரி நிறைய சிரமங்கள் இருக்குது. இதில் நான் இன்றைக்கி குயிக்காக ப்ரெஷர் குக்கரில் எப்படி பண்ணலாங்கிறத இன்றைக்கி காமிக்கிறேன். வாங்க ராகி களியும் கருவாட்டு குழம்பும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ராகி களி செஞ்சிடலாம். ராகி களி செய்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு கப் ராகி மாவு. இது நம்ம நார்மலாக கடையில் வாங்குகிற ராகி மாவு தான். கடையில் நம்ம நார்மலாக எல்லா பிராண்ட்லேயும் விற்கிறாங்க. இந்த ராகி மாவு ஒரு கப் எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு வந்து போடாமல் தான் கிராமங்களில் செய்வாங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் உப்பு போட்டு செய்ய போகிறேன். ஏன்னா உப்பு போட்டு செய்யும்போது தான் உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் நல்லா கிடைக்கும். வேறு எந்த குழம்போடு சாப்பிட்டாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ இது ஒரு கப் ராகி மாவுக்கு நம்ம சிம்பிளாக செய்யணும்னு நான் சொன்னேன். அதனால் வந்து உங்களுக்கு கட்டி விழுகாமல் செய்கிறது எப்படிங்கிறதையும் எனக்கு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் இந்த ராகி மாவை கொட்டிக்கலாம். இது ஒரு கப்பு மாவுக்கு 2.5 கப் தண்ணி வேணும். 2.5 கப் தண்ணியில் நான் 1 கப் தண்ணி நான் இதில் ஊற்றிக்கிறேன். ஒரு கப் ராகி மாவுக்கு இதில் 1 கப் தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு இதை நம்ம கட்டி விழுகாமல் கரைக்கணும். கட்டி விழுகாமல் கரைச்சிக்கலாம். ஏன்னா இது பச்சை தண்ணிங்கனால உங்களுக்கு கட்டி வராது. மீன்வெயில் நான் இதில் வந்து உங்களுக்கு எப்படி கிளறதுங்கிறத நான் இப்போ காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி 1 கப் தண்ணி ஊற்றி நம்ம கட்டி விழுகாமல் கிளறிக்கலாம். இந்த மாதிரி பக்குவத்தில் கிளறிக்கலாம். ஸோ இந்த பாத்திரத்தில் இந்த சட்டியில் தான் நான் இப்போது களி கிளற போகிறோம். ஸோ இதுக்கு நான் வந்து இந்த கப்பில் வந்து 1 கப் ராகி மாவு எடுத்திருந்தேன். இப்போ இதில் நான் 1.5 கப் தண்ணி ஊற்ற போகிறேன். தண்ணி ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு இந்த தண்ணி இப்போது கொதிக்கணும். ரொம்ப பாயில் ஆகணும்னு இல்லை, கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச ராகி மாவை இதில் ஊற்ற போகிறோம். ஸோ இப்போ இந்த களி செய்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக போட்டால் போதும். நம்ம சாதத்துலலாம் போடுவோம்ல, அந்த மாதிரி கொஞ்சமாக போட்டால் போதும். போட்டு நம்ம இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி சூடாகணும். இந்த மாதிரி தண்ணி சூடானதுக்கப்புறமா இந்த கரைச்சி வச்ச ராகி மாவு இருக்கு இல்லையா, இதை நம்ம இப்படியே இதில் ஊற்றிடலாம். ஸோ இந்த மாதிரி ஊற்றும் போது உங்களுக்கு கட்டி விழுகுமோங்கிற பயம் வேண்டியதில்லை. மொத்தமாக 1 கப் ராகி மாவுக்கு நம்ம 2.5 கப் தண்ணி தான் கணக்கு. பாருங்கள், சாதாரணமாக ராகி களி கிளறதுக்கு வந்து இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா பாருங்கள், இந்த மாதிரி பருப்பு மத்து எல்லார் வீட்லேயும் இருக்கும். இதில் மத்தில் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ டைப் இருந்ததுன்னா இப்படி கழட்டிட்டு இந்த ஸ்டிக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த பேக் சைடு இருக்கும்ல, அதை வச்சு கூட கிளறிக்கலாம். இப்படி கிளறும் போது உங்களுக்கு கட்டியே விழுகாமல் ஈஸியாக கிளறி எடுத்துடலாம். கைவிடாமல் கிளறுங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் கிளறணுன்னா நல்லா டைட் ஆயிரும். டைட் ஆனதுக்கப்புறமா நம்ம குக்கரில் மாற்றிட்டு ப்ரெஷர் குக் பண்ணிடுவோம். ஃப்ளேமை வந்து கொஞ்சம் மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதில் வந்து எந்த பக்குவம் வரைக்கும் நம்ம நல்லா டைட்டாகணும் மாவு, அது வரைக்கும் கிளறணும். ஒரு 10 நிமிஷம் கிளறுனா சரியாயிரும். டைட்டானதுக்கப்புறம் நம்ம குக்கரில் வைப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி மாறாது. எப்படி கெட்டியாக வைக்கிறோமோ அதே மாதிரி இருக்கும். அதனால் தண்ணியாக வச்சிங்கன்னா அப்புறம் களி கெட்டியாக வராது உங்களுக்கு. அதனால் நல்லா டைட்டாகிற வரை கிளறலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட்டி வரும்போது இந்த மாதிரி உட்டன் ஸ்டிக்கு வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் பாருங்கள் உட்டன் ஸ்டிக்கில் பண்ணுறேன். இதில் வந்து சாதாரணமாக அரிசி போட்டும் செய்வாங்க. இதில் நான் இன்றைக்கி வெறும் ராகி மாவு மட்டும்தான் போட்டு செய்கிறேன். வேணுங்கிறவங்க கொஞ்சமாக ஒரு 1/4 கப்பு, 1 கப் ராகி மாவுக்கு 1/4 கப்பு பச்சரிசியோ புழுங்கரிசியோ கொஞ்சம் முதல்ல வேக வச்சுட்டு பண்ணுங்கள். சாதாரணமாக நான் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்க, அரிசி வேண்டான்னு நினைக்கிறவங்க ராகிலே செய்கிறது பெட்டர். அதனால தான் நான் இன்றைக்கி ராகி மாவு மட்டும் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக கட்டி அழகாக உடஞ்சி வருதுன்னு. சிம்பிளாக இருக்கும் செய்கிறதுக்கு. பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். ராகி மாவு நல்லா வேக வேக உங்களுக்கு கலர் நல்லா டார்க் ஆகி வந்துகிட்டே இருக்கும். பாருங்கள், இந்த களி நல்லா கெட்டி ஆயிடுச்சு. 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி கெட்டி ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ குக்கரில் மாற்றிடலாம். பதம் எப்படி பார்க்குறதுனா, இந்த மாதிரி தண்ணி தொட்டுட்டு இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாது. கையில் ஒட்டலைன்னா உங்களுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி கையில் தண்ணி தொட்டுட்டே எடுத்திங்கன்னா இந்த குச்சியில் இருக்கிற மாவு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா இப்படி வரும். இதில் வந்து நீங்கள் மண் சட்டியில் செய்யாமல் ஒரு சில்வர் பாத்திரத்தில் செஞ்சீங்கன்னா அப்படியே இந்த பாத்திரத்தை எடுத்து குக்கரில் வச்சிடலாம். நான் இப்போ சட்டியில் செஞ்சதுனால இதுலேருந்து ஒரு பாத்திரத்தில் இந்த பாத்திரத்தில் மாற்றிக்க போகிறேன். மாற்றிட்டு குக்கரில் வச்சிடலாம். ஸோ குக்கர் எப்படி செட் பண்ணணுன்னு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி குக்கரில் கொஞ்சமாக அளவாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இந்த பிளேட்டோ இல்லை உள்ள ஒரு ஸ்டாண்ட் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த பாத்திரத்தில் நம்ம அந்த மாவு களியை மாற்றிட்டு இதில் உள்ள வச்சுருவோம். உள்ள வச்சா ஒரு சிம் ஃப்ளேமில் ஒரு 5
5 விசில் விட்டிங்கன்னா களி ரெடி ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து நான் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். நல்லா இந்த மாதிரி கெட்டியானதுக்கப்புறம் வச்சோன்னா உங்களுக்கு நல்லா உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் வைக்கிறோமோ அதுலேயே தான் உங்களுக்கு களி ரெடி ஆகும். கையை ஈரம் பண்ணிக்கோங்க. ஈரம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ளாட்டாக சமமாக பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு களி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தட்டியாச்சு. இப்போ நம்ம இதை குக்கரில் வச்சிடலாம். குக்கரில் வச்சு சிம் ஃப்ளேமில் ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சோன்னா களி ரெடி ஆகிடும். கையை ஈரம் பண்ணிக்கோங்க. ஈரம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ளாட்டாக சமமாக பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு களி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தட்டியாச்சு. இப்போ நம்ம இதை குக்கரில் வச்சிடலாம். இது இந்த மூடியிலேருந்து தண்ணி விழுகாமல் இருக்கிறதுக்கு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமா ப்ரெஷர் குக்கரோட மூடியும் போட்டு சிம் ஃப்ளேமில் 5 விசில்ஸ். நம்ம இப்போ இந்த களி ரெடி ஆகிறதுக்குள்ளார கருவாட்டு குழம்பு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் செய்ய போகிறது மத்தி மீனில் கருவாடு. பாருங்கள், இது வந்து சார்டின் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ட்ரை ஃபிஷ். இது பேர் சார்டின் ட்ரை ஃபிஷ். இதில் தான் நம்ம இன்றைக்கி குழம்பு செய்ய போகிறோம். ஸோ இதில் வந்து ஒரு 10 பீஸ் நான் கருவாடு வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியில் ஊற வச்சிடணும். ஏன்னா இது காஞ்சிருக்கனால தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சுட்டு இதை நல்லா க்ளீன் பண்ணணும். எப்படி க்ளீன் பண்ணணுங்கிறதையும் நான் காமிக்கிறேன். இப்போ இதில் நான் இந்த மீனை போட்டுட்டு கருவாடை போட்டுட்டு சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப சூடாக வேண்டாம், ஓரளவுக்கு சூடாக இருந்தால் போதும். கொஞ்சம் நேரம் இது ஊறணும். ஊறும்போது தான் உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நம்ம பாருங்கள், ஊறும்போதே உங்களுக்கு அந்த மேலே இருக்கிற இந்த ஃப்ளேக்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். இதை நம்ம எப்படி க்ளீன் பண்ணணுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தண்ணி கொஞ்சம் வார்ம் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம இப்போ புளியை ஊற வைக்கிறோம். புளி பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு புளி எடுத்துக்கலாம். ஒரு 4-5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு குழம்பு செய்ய போகிறேன். இதில் புளி வந்து நம்ம இதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இதை ஊற வச்சுக்கலாம். புளி ஊற வைக்கிறதுலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு ஊற வச்சோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக உங்களுக்கு புளி ஊறி வந்துடும். அது மட்டும் இல்லாமல் புளியோடு சேர்த்து கொஞ்சம் கல் உப்பும் போட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு நான் இதிலே போட்டுடுறேன். அப்போது உங்களுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் கிடைக்கும். அதனால் குழம்புக்கு தேவையான கல் உப்பையும் இதில் போட்டு புளி கரைக்கிறது ஈஸியாக இருக்கும். குழம்போட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது வந்து கிராமத்து ஸ்டைலுங்கிறனால எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். இது ஊறட்டும். அதுக்குள்ளே இப்போ நம்ம கருவாடு எப்படி க்ளீன் பண்ணணும்னு பார்த்துடலாம். பாருங்கள், இப்போ கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்குது. ரொம்ப நேரம் ஊறக்கூடாது, இல்லைன்னா கருவாடு வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி கரைஞ்சிரும். அதனால் கரையை விடாமல் இருக்கணும். ஃபஸ்ட்டு இதில் நம்ம இப்போ இந்த தலை இருக்கு இல்லையா, இந்த தலையை பிச்சு எடுத்துடணும். தலையை பிச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு கத்தி இருந்தால் போதும். இதில் கத்தியோட பேக் சைடு யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ரிவர்ஸில் இப்படி க்ளீன் பண்ணிங்கன்னா செதில் வந்துடும். இந்த எல்லோ ஷேடில் இருக்குல்ல, இதை எடுத்துடணும். இது நார்மலாக மீன் செய்கிறவங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், மீன்லேயும் இந்த மாதிரி வரும். ஸோ இந்த கருவாடுலேயும் வந்து இந்த சார்டின் ஃபிஷ் ஒன்று தான் இந்த மாதிரி க்ளீனிங் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. மற்ற கருவாடாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் ஊற வச்சு சாஃப்ட் ஆனதும் எடுத்துடலாம். பட் இதில் வந்து உங்களுக்கு ஒமேகா 3 ஃபேட் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற பாருங்கள், இது 2வது விசில் வருது. இதில் இருக்கிற முள் அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம். நல்ல கால்சியம் ஜாஸ்தி இருக்குது. உடம்புக்கு ரொம்ப நல்ல மீன் இது. ஸோ அதனால் இதில் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஸோ இதை க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடுறேன். அப்புறம் நம்ம ப்ரிப்பரேஷனை பார்த்துடலாம். கருவாடை க்ளீன் பண்ணியாச்சு. நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த குழம்புக்கு வறுத்தரைச்சி செய்ய போகிறோம். கிராமத்து ஸ்டைல்னு சொன்னேன். ஸோ வறுக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு மல்லி, வர கொத்தமல்லி ஒரு 3 ஸ்பூன் இது போட்டு வறுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா மனம் வரணும், அந்த அளவுக்கு வறுத்தா போதும். இதில் ஆயிலெலாம் ஊற்ற வேண்டாம், இது ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம். இப்போ இன்றைக்கி வந்து நான் இதை வறுத்து அரைச்சி செய்ய போகிறேன். மிளகா, மல்லி, மிளகு, ஜீரகம் இதெல்லாம் தனித்தனியாக வறுத்துக்குவோம். இந்த அரைச்ச பொடியை தான் நம்ம இன்றைக்கி குழம்புல சேர்த்த போகிறோம். இந்த பொடியவே நீங்கள் மற்ற எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணலாம். இதை எப்படி பண்ணணுங்கிற வீடியோவை நான் இன்னொரு இதில் போடுறேன், இன்னொரு எபிசோடில். ஃபுல்லாக பல்காக நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறதும் பார்த்து பண்ணிக்கலாம் நீங்கள். இது வந்து ஒரு வில்லேஜ் ஸ்டைலில், இது வந்து குழம்பு மிளகாய் பொடின்னு சொல்லுவோம். இது எல்லா குழம்பு, காரக்குழம்புலேருந்து புளிக்குழம்பு, நான்வெஜ்ஜில் எல்லா குழம்புக்குமே இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது மல்லி இந்த மாதிரி நல்லா வறுக்கணும். கலர் ஒரே மாதிரி ஈவனாக வரணும். நல்லா வாசம் வந்தோடனே இதை எடுத்துடலாம். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சோண்டு மிளகு. மிளகு ரொம்பலாம் வேண்டாம், கொஞ்சமாக இருந்தால் போதும்.
அதுக்கப்புறமா கடுகு. கடுகு வந்து ஒரு மணமுக்காக போடுறோம். கடுகு நல்லா பொரியணும், இல்லைன்னா கசப்பு வந்துடும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துக்கலாம். கடுகு வெடிக்கிற சவுண்டு வரும், அது வரைக்கும் வறுத்திங்கன்னா போதும். ஸோ இது வறுத்தாச்சு. இப்போ இதையும் நம்ம இதில் மாற்றிக்கலாம். சுடுது. பொரி அரிசி செய்ய போகிறோம். அரிசி, சாப்பாட்டு அரிசி சும்மா ஒரு ஸ்பூன் அளவு பொரி அரிசி மாதிரி நல்லா வறுக்கணும். இதுவும் ஒரு தனி மணம் கொடுக்கும், நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும், குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட் வரும். கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும், நல்லா இது பொரியும். நல்ல லைட்டாக ப்ரௌன் ஆனால் போதும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி பாப்பாக ஆரம்பிச்சது, பொரியாகி நல்ல ஒரு லைட் ப்ரௌன் வந்தோடனே இதை எடுத்துடலாம். இப்போ இது கூட கொஞ்சம் வரமிளகாவும் போட்டுடலாம். நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 6லேருந்து 7 வரமிளகா. வரமிளகா லேசாக ரோஸ்ட் பண்ணால் போதும். பாருங்கள், அரிசி கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும்போது இது போட்டிங்கன்னா போதும். இந்த அளவுக்கு சூடானா ரெடி ஆயிடும். எடுத்துடலாம். இந்த வறுத்த மசாலா மிளகா, மல்லி, மிளகு, ஜீரகம், சோம்பு, கடுகு, அரிசி இதெல்லாம் போட்டு வறுத்துருக்கோம். இதை நம்ம இப்போ ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். பவுட்ரு பண்ணிவிட்டு மற்ற மசாலாஸும் இது கூட சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். இப்போ இந்த வறுத்தரைச்ச மசாலாவை இதில் போட்டுக்கலாம். இது வந்து நான் ஒரு குழம்பு நம்ம இப்போ 4 பேர்த்துக்கு பண்ணுற அளவுக்கு நான் வறுத்துருக்கேன். நீங்கள் பல்காக வேணாலும் நீங்கள் வறுத்து மிஷினில் கொடுத்து கூட இதை நீங்கள் அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம வறுத்தரைச்ச பொடி நைஸாக இருக்குது. ஒரு பெரிய ஜாருங்கனாலும் இப்படி நைஸாக இல்லைனாலும் பரவாயில்ல, ஏன்னா இது கூட மறுபடியும் தேங்காயெல்லாம் போட்டு அரைக்க போகிறோம். ஸோ இப்போ இதில் தேங்காய் துருவல் கொஞ்சமாக போட்டுக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயம். தேங்காய் கம்மியாக இருக்கணும், சின்ன வெங்காயம் நிறையா இருக்கணும். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவே போடலாம் நல்லா நீங்கள். அப்புறமா ஜீரகம், பச்சை ஜீரகம் ஒரு 1½ ஸ்பூன் அளவு போடுங்க. இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கருவாட்டு குழம்புக்கு ரெடி பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம குழம்பு கூட்டி அடுப்பில் எடுத்து வைக்க போகிறோம். அவ்வளோதான், குழம்பு ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் புளியை வந்து நம்ம சுடு தண்ணி ஊற்ற வச்சோம் இல்லையா, நல்லா ஊறிடுச்சு பாருங்கள், நல்லா சாஃப்டாகவும் ஊறி இருக்கும். இதில் உப்பு நிறைய இருக்கும். இப்போ நம்ம இதை நல்லா கரைச்சி புளி தண்ணியை ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரைச்சி ஃபஸ்ட்டு புளி தண்ணி, அப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச மசாலா மிக்சியில் நல்லா ஃபைனாக தேங்காய், வெங்காயம், ஜீரகம், வறுத்த மசாலா பொருள்லாம் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். அதை இந்த தண்ணியில் நான் கரைச்சிக்கிறேன். மிக்சி ஜாருக்கையும் கழுவி இதில் ஊற்றிக்கலாம். இதை நல்லா கரைச்சிட்டு அப்படியே எடுத்து அடுப்பில் வச்சிடலாம். நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருவோம். அடுப்பில் வச்சுட்டு இந்த தக்காளி, பச்சை மிளகா அதெல்லாம் அப்படியே நம்ம பச்சையாகவே இதில் போட்டுடலாம். கொஞ்சம் தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே எடுத்து அடுப்பில் வச்சிடலாம். தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப வாட்டரியாக வேண்டாம், தண்ணி கொதித்து குழம்பு கன்சிஸ்டன்சி வரணும். இதில் உப்பு, காரம் எல்லாமே இதுலேயே நீங்கள் டேஸ்ட் பார்த்துடலாம். இப்போவே கரெக்டாக இருக்கான்னு. சூப்பராக இருக்கு. இந்த குழம்பு கூட்டின குழம்போட இந்த தக்காளி, நல்லா ஒரு நாட்டு தக்காளி இல்லைனா ஆப்பிள் தக்காளி எது வேணாலும் போடலாம். பொடியை நறுக்கி அது போட்டுடலாம். ஒரு 4 பச்சை மிளகா நல்ல ஒரு வாசத்துக்காக 4 பச்சை மிளகா நான் சின்னதாக இருக்கனால போடுறேன். பெருசாக இருந்தால் ஒரு 2 பச்சை மிளகா போடுங்க. அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கருவேப்பிலை, ஒரு 2 கருவேப்பிலை வச்சு போட்டுடலாம். அவ்வளோதான். இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா இந்த குழம்பு இந்த மாதிரி கொதிச்சுட்டு இருக்கும்போது இதில் முருங்கைக்காய், கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் போட்டுடலாம். இந்த மாதிரி காய்கறி போட்டு பண்ணும்போது போட்டும் பண்ணலாம், இல்லை காய்கறி இல்லாமல் பண்ணணுன்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் இது காய்கறி போட்டு பண்ணும்போது தான் கருவாட்டு குழம்போட டேஸ்ட்
இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த மொச்சை அவரை நைட்டே ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு ஒரு 2 விசில் ப்ரெஷர் குக்கரில் விசில் விட்ருக்கேன். இது ஒரு 2 கரண்டி எல்லாம் சேர்ந்து இந்த உப்பு காரெல்லாம் நல்லா சேர்ந்து இது வேகட்டும். மறுபடியும் நல்லா வெந்தோடனே நம்ம கருவாடை ஆட் பண்ணிக்கலாம். நல்ல மணம் வருது, சூப்பராக இருக்குது. இது நல்லா வேகணும். முருங்கைக்காய் கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்தோடனே கருவாடு போட்டால் போதும். நல்லா இந்த நுரைச்சிட்டு வரதில்ல, நுரைச்சிட்டு வரதெல்லாம் அடங்கணும். அடங்கினதுக்கப்புறம் கருவாடு போட்டால் குழம்பு ரெடி ஆயிரும். கடைசியாக நம்ம கடுகு போட்டு தாளிச்சு ஊற்றிடலாம். இப்போ இது ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த களியை ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம். எவ்வளோ நல்லா ரெடியாக இருக்குது பாருங்கள். நல்லா நம்ம ஒரு கேக் பேனில் வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சைடு விட்டு வந்துடும். நல்லா இப்படி பந்து மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அதை கையில் உருண்டை பிடிச்சி எடுக்க போகிறோம். தண்ணி வச்சு தான் எப்போவுமே பண்ணணும். குழிக்கரண்டி வச்சு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பால் மாதிரி எடுத்துகிட்டு கையில் உருண்டை பிடிச்சிக்கலாம். இது மாதிரி கரண்டியில் எடுத்துகிட்டு ஈரக்கை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிகினர்ஸ்க்கு மெயினாக இந்த மாதிரி கரண்டிலே வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி கரண்டிலேருந்து பாருங்கள் ஈஸியாக வந்துடும். இப்படி உருண்டை பிடிச்சிக்கோங்க. கை ரொம்ப மறுபடியும் சூடாக இருந்தால் இப்படி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பால் பிடிச்சிடலாம். பாருங்கள், ராகி உருண்டை ரெடி ஆயிடுச்சு. களி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூட நம்ம காரமான கருவாட்டு குழம்போடு இன்றைக்கி நான் டேஸ்ட் பண்ண போகிறோம். இது மட்டும் இல்லாமல் வேறு நான்வெஜ் குழம்பு, வெஜிடேரியன்ஸாக இருந்தால் கீரை குழம்பு, இல்லை தேங்காய் சட்னி, அந்த மாதிரி எது கூட வேணாலும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி குழம்பு பாருங்கள் நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் இதை போட்டு நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். கருவாடு நல்லா கழுவுன கருவாடை இதில் போட்டுடலாம். இது போட்டு ரொம்ப கிளறக்கூடாது. போட்டு ஒரு 5 நிமிஷம் இப்படியே கொதிக்கட்டும். கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் இது சிம் ஃப்ளேமில் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இப்போ இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சோடனே சின்ன வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெயில் தாளித்தா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் போட்டாச்சு. இப்போ கருவேப்பிலை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகட்டும். நல்லா ஒரு மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனவுடனே தாளித்து கொட்டிட்டா நல்லா டேஸ்டான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடும். இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆனதும் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த குழம்பு ரெடி ஆகிருக்கு. இதில் இப்படியே இதை கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதோ கருவாட்டு குழம்பு, அப்பா செம மணம். இந்த களியை நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். நல்ல அருமையான களி, கருவாட்டு குழம்பு, நல்ல ஸ்பைசியான கிராமத்து ஸ்டைல் கருவாட்டு குழம்பு. இப்போ பாருங்கள் இந்த களி எப்படி சாஃப்டாக இருக்குன்னு பார்க்கலாம். சாஃப்டான களி கருவாட்டு குழம்போடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.